இந்த 5000 நம்ம 10,000 மாத்த போறோம் இ காமர்ஸ் பிசினஸ் யூஸ் பண்ணி. நமக்கு ஃபர்ஸ்ட் டேவே 3001 ரூபாய் சேல்ஸ் நடந்திருக்கு மொய் வச்ச மாதிரி. அடுத்த நாள் கொஞ்சம் கம்மி தான், 2090 கிட்ட சேல்ஸ் நடந்திருக்கு. இன்னைக்கு டே 3 கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாம இன்னைக்கு நமக்கு 13 ஆர்டர்ஸ் கிட்ட வந்திருக்கு. இது எல்லாமே ஆட்ஸ் மூலமா தான். 2026 ஆச்சு, இன்னமும் நம்மள நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. இ காமர்ஸ் பிசினஸ் வச்சு உண்மையிலேயே நம்ம பணம் சம்பாதிக்க முடியுமா? இது எல்லாமே ரியலா இல்ல இது எல்லாமே நம்மள டார்கெட் பண்ணி நடக்கிற ஸ்கேமா? நம்ம சேனல்ல இ காமர்ஸ் பிசினஸ் பத்தி நிறைய டுட்டோரியல் போட்டிருப்போம். எப்படி ஒரு ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணணும், எஸ்இஓனா என்ன, அட்வர்டைஸ்மெண்ட்னா என்ன, அமேசான், பிளிப்கார்ட், மீசோ, இந்த மாதிரி எல்லா டாபிக்கும் கவர் பண்ணி வீடியோ போட்டிருப்போம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைமா லைவா ஒரு இ காமர்ஸ் பிசினஸ் பண்ணி உண்மையிலேயே இதுல இருந்து நம்மளால ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியுதா, இப்ப நம்ம வச்சிருக்கிற அமௌண்ட்டை டபுள் ஆக்குறமா இல்லையாங்கிறத எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாம லைவா இந்த சீரீஸ்ல பார்க்க போறோம். இந்த வீடியோட மெயின் கோலே ரொம்பவே கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டும் எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஸ்ட்ராட்டஜியும் யூஸ் பண்ணி இ காமர்ஸ் பிசினஸ்ல நம்மளால பணம் சம்பாதிக்க முடியுமா இல்லையாங்கிறத டெஸ்ட் பண்றதுதான். இ காமர்ஸ் பிசினஸ் பண்றதுக்கு மார்க்கெட் பிளேஸ்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்மளே ஓனா வெப்சைட் கிரியேட் பண்ணி செல் பண்ண முடியும். இல்ல அமேசான், பிளிப்கார்ட் மாதிரி தேர்ட் பார்ட்டி வெப்சைட்லயும் நம்ம என்ரோல் பண்ணி செல் பண்ண முடியும். இந்த வீடியோட மெயின் கோலே ரொம்பவே கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கிறது தான். இதுக்காக நம்ம சூஸ் பண்ணிருக்கிற பிளாட்ஃபார்ம் தான் மீசோ. நான் ஏன்டா இத்தனை பிளாட்ஃபார்ம் இருக்கும்போது மீசோவை சூஸ் பண்ணனா, நம்பர் 1, மீசோ வந்து அமேசான், பிளிப்கார்ட் அளவு லிஸ்டிங் கிரியேட் பண்றதோ அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்றதோ காம்ப்ளிகேட்டட் கிடையாது. ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஜஸ்ட் பிளக் அண்ட் ப்ளே மாதிரி நீங்க யூஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ரெண்டாவது, மீசோல ப்ராஃபிட் கால்குலேட் பண்றதோ உங்களோட பேமெண்ட் கரெக்டா வருதான்னு செக் பண்றதோ ரொம்பவே சிம்பிளா உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஃபைனலா இதுல செல்லர் அக்கவுண்ட் கிரியேட் பண்றதுக்கும் ப்ராடக்ட்டை செல் பண்றதுக்கும் நம்மள ஃப்ரீயாவே அலோவ் பண்ணுவாங்க. மீசோல நம்ம ப்ராடக்ட் எல்லாம் விக்கணும்னா நமக்கு ஒரு செல்லர் அக்கவுண்ட் தேவைப்படும். இந்த செல்லர் அக்கவுண்ட்க்கு கிரியேட் பண்றதுக்கு நம்ம எந்தவித பேமெண்ட்டும் பண்ண வேணாம். ஆனா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் பண்ணணும். இதுக்காக நமக்கு பேன் கார்டு, ஜிஎஸ்டி தேவைப்படும். இதை வச்சு நம்மளால செல்லர் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட முடியும். ஆனா மீசோல ஜிஎஸ்டி இல்லாமையும் செல்லர் அக்கவுண்ட் கிரியேட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆனா நான் அதை எப்பவுமே உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா உங்களால வித்தின் ஸ்டேட் கூட தான் செல் பண்ண முடியும். அதுல திரும்ப நீங்க ஜிஎஸ்டி லிங்க் பண்றது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸா இருக்கும். ஆல்ரெடி உங்க பேனை வேற லிங்க் பண்ணிருப்பீங்க. சிம்பிளா சொல்லணும்னா நீங்க ஜிஎஸ்டி எடுத்து மீசோல செல்லர் அக்கவுண்ட் கிரியேட் பண்றதுதான் பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். உங்களுக்கு ஜிஎஸ்டினா என்னன்னே தெரியல, எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரியலனா நம்ம இதுக்குனே டெடிகேட்டட் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை செக் பண்ணி பாருங்க. நம்ம இந்த சேலஞ்சை பண்றதுக்காக ரொம்ப நாளா பெருசா யூஸ் ஆகாம இருக்கிற மீசோ அக்கவுண்ட் ஒன்று இருக்கு. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போறோம். இல்ல ஃபர்ஸ்ட் ப்ராசஸா நம்ம ப்ராடக்ட் செலக்ட் பண்ண போறோம். இந்த ப்ராடக்ட் செலக்ட் பண்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னா நீங்க சூஸ் பண்ண போற ப்ராடக்ட்டை பொறுத்து தான் நீங்க பண்ண போற பிசினஸ் சக்சஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமாங்கிறதே இருக்கு. இதுக்கு அப்புறம் பண்ண போற ஸ்டெப் எல்லாமே அந்த ப்ராடக்ட்டை சப்போர்ட் பண்ணி அதோட சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் இருக்குமே தவிர நம்ம பண்ற மெயினான ப்ராசஸே ப்ராடக்ட் செலக்ஷன் தான். இவ்வளவு இம்பார்ட்டன்டா இருக்கிற ப்ராடக்ட் செலக்ஷனை நம்ம எப்படி சூஸ் பண்ண போறோம்? மீசோல எந்த ப்ராடக்ட்லாம் நல்லா சேல் ஆகுங்கிற டேட்டாவும் நம்மள்ட்ட கிடையாது. அமேசான், பிளிப்கார்ட் மாதிரி அனலைஸ் பண்றதுக்கு டூல்ஸும் அவைலபிளா இல்ல. எந்த வித ஐடியாவுமே இல்லாம மீசோ அப்ப